ஸோ ஓ மை கடவுளே ஆரம்பிச்சப்போ நாங்கள் வந்து அதான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். கதை நல்லா இருக்குங்கிறப்போ அசோக் வந்து சரி ஓகேவா நம்ம பண்ணலாம், பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், நல்ல கதை இருக்குது பண்ணலான்ட்டு ஒரு பயங்கரம் ஒரு முரட்டு தைரியத்தில் தான் ஆரம்பித்தோம். ஷூட்லாம் முடிச்சாச்சு. பயங்கரம் டென்ஷன். ரிலீஸ்க்கு முன்னாடி என்னடா இது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க, நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டோமேன்னு. ஆனால் ரிலீஸ் அன்னைக்கு எங்களுக்கு யாருக்குமே டென்ஷன் இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ப்ரெஷ் ஷோ காட்டியிருந்தோம். அப்போ உங்களோட ரியாக்ஷன் வந்து அதை பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரம் ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே இவங்க போய் சேர்த்துருவாங்கன்னு. அதே மாதிரி அந்த ரிலீஸ் வீக்கெண்ட் வந்து மக்களோட மக்களாக நாங்கள் எல்லாரும் ஜாலியாக போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி, ஸோ அதனால தான் இந்த வாட்டி அன்பில் அவனோட ஸ்டார்டிங் கேம்பெயினே உங்களோட தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லுக்கே நம்ம ப்ரெஸ்ஸோடு தான் லான்ச் பண்ணோன்னு இந்த கேம்பெயின் இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பிகாஸ் ஆஸ் யூ நோ ரொம்ப வருஷமாக தேடி ஓ மை கடவுளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் தான் பண்ணணும்னு தேடி வெயிட் பண்ணி கடைசியில் இந்த ஸ்டோரி பார்த்தோன்னே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இந்த கதையில் வந்து எவ்ரி திங் ஃபார் எவ்ரி ஒன். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், கப்புள்ஸாக வந்து பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே லைக் விக்னேஷ் ராஜா எழுதின ஸ்கிரிப்ட் இது. படித்தோடனே முடிவு பண்ணிட்டோம் இதுதான் நம்மளோட அடுத்த ஸ்கிரிப்ட். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது ஓகே தான், வர்த்தா ஒரு கதைன்னு எடுக்க ஆரம்பித்து கடைசியில் இப்போ ரிலீஸ் இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செப்டம்பரில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுல வி ஆர் வெரி ஹாப்பி. அப்போ நாங்கள் புது ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தோம் ஓ மை கடவுளே. பட் திஸ் செகண்ட் ப்ரொடக்ஷனாக பண்ணும்போது இட்ஸ் கம் அவுட் ஈவன் பிகர். இன்னும் நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய இன்ஃபேக்ட் அசோக் வந்து ஆஃப்டர் போர் தொழில் ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்காம இந்த படத்துக்கு டெடிக்கேட்டடாக, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், இட்ஸ் யோர் விஷன். ஸோ இது நான் எப்போவுமே நான் தான் டவுட் இல்லை. அசோகை பார்த்து இது நல்லா வருமா, ஸ்கிரிப்டில் இப்படி இருக்குது, இது நல்லா வந்துருமா, அவன் சொல்லுவான் எல்லாம் நல்லா வந்துடும், வெயிட் பண்ணு. நான் இந்த மாதிரி டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன். அவன் வந்து நீ அதெல்லாம் கவலையே படாத, சூப்பராக வரும்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்புறம் அட் ஒன் பாயிண்ட் ஹி டோல் மீ, இங்கே பாரு ஒரு 2-3 months நீ இந்த படத்தை பார்க்காத, நாங்கள் முடிச்சுட்டு காட்டுறோம், நீ வந்து பாருன்ட்டான். ஸோ நான் லாஸ்ட் வீக் தான் ஐ சா த ஃபிலிம். பார்த்தோன்னே ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ளோன் அவே. ஐ மீன் நம்ம படம் நமக்கு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் நான் அப்போ தான் அசோக் கிட்ட சொன்னேன் சூப்பராக இருக்குது. தென் ஹீ செட் நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை நாங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னு நினைக்க வேண்டாம், பட் நாங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அந்த எக்ஸைட்மெண்ட்டை எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இன்னைக்கு மெயினாக சரி லெட் ஸ்டார்ட் லைக் திஸ்ன்னு நினச்சோம். கோவிந்த் வசந்தா, இட்ஸ் அ கோவிந்த் வசந்தா கான்சர்ட். நீங்கள் இப்போ நம்ம ஒருத்தருக்கு படம் காட்டிட்டு வெளியே உட்காந்தா கூட ஒரு கான்சர்ட்ல உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். பிஜிஎம் எல்லாமே கலக்கிட்டாரு. அன்பில் அவன் இஸ் அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ட்ரூலி அ ட்ரீம். படமும் அதை பற்றி பேசுறது, கனவு, ட்ரீம்ஸ், சேசிங் யூர் ட்ரீம்ஸ் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் இட், அதை பற்றின ஒரு படம் தான். இதோட துவக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா இது கிட்டத்தட்ட எங்கள் டீம், அதாவது நான் 2 தேங்க்ஸ் மறந்துட்டேன். எங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஏப்ஸ் தேங்க்ஸ், எங்கள் இபி சேதுராமலிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட துவக்கமே என்ன, இந்த டீம் நான் சொல்கிறேன் இல்லையா, நாங்கள் எல்லாருமே ரொம்ப அதாவது எங்கள் ப்ரொடியூசர்ஸ், இபி, சிபி, டைரக்ஷன் டீம் எல்லாருமே தீவிரமான சினிமா ரசிகர்கள். அதுவும் குறிப்பாக தியேட்டருக்கு போய் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வரணும்னு நினைக்கிற ஆட்கள். அதில் அதான் முக்கியமாக அவங்க சொன்ன மாதிரி அசோக்கோட விஷன், அசோக் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அந்த மாதிரி தியேட்ரிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது ஆரம்பிச்சுது. அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நல்ல விஷுவல்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷான அழகான பேர் அசோக் அண்ட் பிரீத்தி ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன் டீம், வெரி சவுண்ட் ஃபிலிம் டெக்னிக்கலி, அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ், குறிப்பாக நல்ல மியூசிக். இசை வந்து படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒன் திங் ஐ கேன், இந்த வாட்டிலேருந்து பாட்டெலாம் வரப்போகுது. இந்த வருஷம் வர்ற தமிழ் படங்களில் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அந்த மியூசிக்கை கொடுத்த தலைவன் கோவிந்துக்கு ரொம்ப நன்றி. அவர் நீ வர முடியல, அவர் யூரோப்பில் இருக்கிறதுனால. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல மியூசிக்லேயும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பிஜிஎம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக படம் நீங்கள் பார்க்கவும் உங்களுக்கு தெரியும், பட் நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னென்னா, படம் வந்து பெண்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் திஸ் டாக்ஸ் அபவுட் அ கேர்ள், அ வைஃப், அவங்களோட ஒரு ட்ரீம் அண்ட்
அதுக்காக யூனோ வாட் மேன் கேன் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் அந்த படம். We are very confident about this film. இந்த படம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. சாங்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து அசோக் சாரோட பிக்கெஸ்ட் ட்ரீம், பிக்கெஸ்ட் விஷன். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. I think நம்ம எல்லாரும் படம் பார்க்கும்போது all of you will see how much heart and passion and efforts have gone into this film. So okay, எல்லாருக்கும் சொல்ற தேங்க்யூஸ்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். பட் அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ திங்க் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப க்ளோஸ், என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஆப்பர்ச்சுனிட்டியே இதுதான். நான் ரொம்ப 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 நாளாக காத்துட்டு இருக்கேன் இந்த படத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிக்கணும்னு. அண்ட் ஐ எம் ஜென்யூன்லி ஃபீலிங் எமோஷனல் டுடே. கார்த்திக் சார், தேங்க்யூ. நான் ஆடிஷன் பண்ணும்போது நீங்கள் தான் எனக்கு வவுச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த படம் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த நியூஆன்சஸ் எனக்கு கற்றுக் கொடுத்து, பொறுமையாக என்னோட உட்காந்து அதை எனக்கு சொல்லி கொடுத்து, என்னோட ஒர்க் பண்ணி என்கிட்ட இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த கேரக்டருமே ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேர்ள்ஸ்க்கும், விமன் எல்லாருக்குமே ரொம்ப 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 கனெக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சி 2 பேர் கேரக்டருமே அப்படி எழுதியிருக்கீங்க. ஸோ அதை எல்லாரும் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அசோக், I don't know how to thank you. I think of all the mainstream male actors, Ashok is one person I can confidently say will, without any insecurity, will give தாராளமா அவங்க ஃபீமேல் கோஸ்டார்ஸ்க்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த கதையை எடுக்கிறதா இருந்தாலும் சரி. அண்ட் however it's shaping up, I think it's an amazing, amazing quality. Thank you. I am eternally grateful to you for giving me the space you've given me in this film. Just thank you. Thank you so much. எல்லாருக்குமே இன்னும் நிறையா தேங்க்யூ சொல்கிறதுக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் எனக்குமே ரொம்ப நானும் ரொம்ப படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ போக போக அண்ட் அந்த ஆல்பமே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது, ஏன் தெரியல. பட் ஜஸ்ட் தேங்க்யூ டு மை என்டையர் டீம். ஐ கேனாட் வெயிட் ஃபார் த வேர்ல்ட் டு விட்னஸ் வாட் வி ஹவ் கிரியேட்டட். ஸோ தேங்க்யூ.